செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். விஜய் அவர்களுடைய சனிக்கிழமை பிரச்சாரம் திட்டமிட்டபடி முடிக்க முடியாம ஏகப்பட்ட கலைபுரங்கள் எல்லாம் நடந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, நேற்று நாள் முழுக்க விஜய் தான் பேசுபொருள். ஒரு நாள் வந்தார் அப்படிங்கிறத தாண்டி தாவேக்காவினரே அதில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற நிலைக்கு தான் அவங்க போனாங்க. ஏன்னா அவங்க எக்கச்சக்கமாக எதிர்பார்த்தாங்க. நீங்கள் மைக் சொதப்பி இதெல்லாம் டெக்னிக்கல் ஃபால்ட்டு. ஆனால் ஒரு திட்டமிட்டபடி ஒரு புதிய கட்சி எப்படி திட்டமிடணுங்கிறதுக்கு பல சொதப்பல்களின் மூலமாக கற்றுக்கிறதுக்கு ஒரு பாடமாக தான் நேற்றைக்கு அமைஞ்சுது. அவர் பெரம்பலூர்லலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணி 1:30 மணி 2 மணி வரைக்கும் தொண்டர்கள் இருந்துட்டு அதற்கு பிறகு தகவல் சொல்லி கூட்டம் ரத்து அப்படின்னும் போது ரொம்ப அயற்சியாக தான் போயிட்டாங்க. மிக தீவிரமாக கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்க அதை இப்போ பல்வேறு இன்னல்கள், நாங்கள் அதனால் வருத்தத்தில் இல்லை, திரும்ப இன்னொரு நாள் வருவாங்கனாலும் ரசிகர்களாக வந்தவர்கள் சும்மா ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலாம், நேரில் பார்க்க வாய்ப்பு கிடைக்காது, அப்படி வந்தவங்க சாதாரண சாமானிய பொதுமக்கள் இவங்க எல்லாரும் ஒரு அதிருப்தியில் தான் போனாங்க. ஏன்னா ஒரு பிளான், ஒரு ஸ்கெடியூல்லாம் நீங்கள் அதை திட்டமிட்டபடி செய்யணும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஒரு திரைப்பிரபலத்தை பார்க்க முடியல அப்படிங்கிற இதுதான் இருந்ததா, இல்லைன்னா நம்ம தலைவரை பார்க்க முடியல அப்படிங்கிற கேள்வி? இவ்வளோ நேரம் நான் காத்திருக்கேன், பார்த்துட்டு அதில் ஒரு பெண்மணி ஒரு அக்காலாம் பேசுகிறத பார்க்கும்போது எங்களை பார்த்து பேசியிருக்க கூட வேண்டாம், கையை காட்டிட்டு போயிருந்தா கூட எங்களுக்கு அது ஒரு இதாக இருந்திருக்கும். இல்லை, நமக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்காரு அப்படின்ட்டு நாங்களும் காலையிலேருந்து நிற்கிறோம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான அதிருப்தி எல்லாம் வெளிப்படுத்தினாங்க. நீங்கள் பல விதமான வீடியோக்கள் வரும். ஏன் நம்ம திரும்ப திரும்ப விஜய் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது, போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது அப்படிங்கிறோம்னா, ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் அல்ல. குறிப்பாக திருச்சி, அதுலேயும் குறிப்பாக நேரு சிறப்பாக மாநாடு நடத்துவார்னு திமுகவில் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலும் கூட அதை முதலமைச்சரே மேடையில் பேசினார். அந்த திருச்சியில் திமுக அதிமுக அளவு கட்டமைப்பு இல்லைனாலும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னங்கிறது நேற்றைக்கு செய்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டா அடுத்த முறை உங்கள் தொண்டர்கள் இதில் அயற்சி ஆகிறாங்க, அந்த பக்கம் இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய பொதுமக்கள் இருக்காங்கல்ல, நேற்றைக்கு இது பிளான் பண்ணப்பட்டது 10:35 அவர் பேச வருவாருங்கிறது ஸ்கெடியூலு. மிஞ்சி போனாலும் ஒரு 2 மணி நேரம் கூடுதலாக எடுத்துக்கிட்டால் கூட 12:30 போல் முடிஞ்சிருங்கிற அளவுக்கு தான் அங்கே சுற்று வட்டாரத்தில் மரக்கடையில் இருக்கிற பகுதியில் கடைகள் எதுவும் திறக்கப்படலை. ஏன்னா கூட்டம் பெரிய அளவுக்கு இருக்கும்போது கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ட்டு நிறுத்தலை. அவங்களாம் அதுக்கு பிறகு மதியத்துக்கு மேலே நம்ம கடை திறந்துக்கலாம்னு யோசிச்சுருந்துருப்பாங்க. ஆனால் இந்த என்டையர் ப்ராசஸ் அப்படின்னும் போது அங்கே அக்கம் பக்கத்தில் கடை வைத்திருந்தவர்கள், அதில் பொருட்கள் சேதமானது. ஏன்னா கூட்டம் மிகுதியில் போயிட்டு அவர் சொல்கிறாரு, எம்ஜிஆர் அவர்களே நம்ம இதாக எடுத்துக்கிறோம். எம்ஜிஆரோட ஃபோட்டோவும் அந்த வாகனத்தில் டிஸ்பிளே பண்ணப்படுது. எம்ஜிஆர் சில ஒரு கூண்டில் இருக்குது, கூண்டுக்கு மேலே உயரம் தெரியறதுக்காக ஏறி நிற்கிறாங்க. அதாவது ஏறத்தாழ உயிரை பணயம் வைத்து தான் நீங்கள் நேற்றைக்கு இருந்த அந்த கூட்டம் இருந்தது. டிரான்ஸ்ஃபார்மர் உயர் மின்னழுத்த கம்பிகள் போது அதுக்கு பக்கத்தில் ஏறுறாங்கன்றதுனால பவர் கட்டெல்லாம் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த பக்கம் அரியலூர் கிட்டெல்லாம் அவர் வர நேரத்தில் திட்டமிட்டு பவர் கட் பண்ணிட்டாங்க, இது திமுகவினுடைய சதி அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது. நீங்கள் உயர் அழுத்த ஹை டென்ஷன் ஒயர்ஸ் போகக்கூடிய இடத்துல இல்லை அதுக்கு பக்கத்தில் ஏறுறீங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறீங்கன்னா ஏதாவது சிக்கல் ஆனாலும் அரசு மேலே தான் பழி வரும் அப்படிங்கிற இடத்துல இருந்து பண்ணது. அதாவது அரசு இதில் வேறு விதமான தரங்களில் கொடுத்துருக்குமானா அது ப்ரியர் டு பர்மிஷனில் காவல்துறை வைத்த கட்டுப்பாடுகளை நீங்கள் ஒரு குற்றச்சாட்டாக கூட வைக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக இருக்கும், இவ்வளோ பேர் தான் வருவோம்னு நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கல்ல, அதை கட்டுக்கோப்பாக செய்ய முடிஞ்சுதாங்கிற கேள்வி இருக்குது. இதில் அடிப்படையில் கூட்டம் ஏன் அதிகமாச்சு நம்ம பார்க்கணும்னா, மொதல் விஷயம், இப்போ ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. நீங்கள் அந்த ஒரு மாவட்டத்துக்கே ஒரு இடத்துக்கு தான் போகிறீங்க. அப்போ ஏறத்தாழ 6ன்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா 6 தொகுதிக்கும் நீங்கள் வரமாட்டீங்கன்னுட்டு மற்ற 5 தொகுதியில் இருக்கிறவங்களும் மொபைலைஸ் ஆகி வரக்கூடிய சூழல் வருது. ஏன்னா நம்ம மாவட்டத்தில் ஒரு இடம் தான், அதுக்கப்புறம் வேறு மாவட்டம் போயிடுவார் பண்ணும்போது பார்க்கணுங்கிறதுக்கான அந்த க்ரௌடு வருது. ஸோ அதுவே ஒரு வகையில் பார்த்தா நீங்கள் இது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பொதுமக்கள் தொடர்ந்து இடையூறாச்சுன்னு சொல்லுவாங்க. இவங்க விக்ரவாண்டி மதுரை மாதிரி ஊரை தாண்டி போட்டே கூட்டமாகவே நடத்திட்டு போயிருங்க. இல்லை, இது திட்டமிட்டே இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வரும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி இதை ஒரு பேசு பொருளாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டதா, செய்யப்பட்டதா? இல்லை, அது நீங்கள் படத்தோட ஆடியோ லான்ச் மாதிரி கட்சியில் அதை செஞ்சிட முடியாது இல்லை. மேபி அந்த எண்ணம் இருக்கலாம். ஏன்னா 5 மணி நேரம் ஆயிருக்கு அவர் அங்கே தனி விமானத்தில் போய் இறங்கி திருச்சி ஏர்போர்ட்லேருந்து இங்கே வர்றதுக்குன்னா. வழிநடிகளும் கூட்டம் இல்லை, ஒரு பெரிய க்ரௌடு போயிருக்கு, ரிசீவ் பண்ணி அப்படியே ஊர்வலமாக கூப்பிட்டுட்டு வந்தாங்கங்கிறது தான் நேற்றைக்கு நம்ம அங்கே பார்க்க முடிஞ்சுது.
இப்போ இங்கே என்னென்னா இது வந்து கூடுற கூட்டம்னு கட்சி சார்பிலும் எல்லாருக்கும் உணவோ தண்ணீர் பொட்டலமோ எதையும் ஏற்பாடு பண்ணியிருக்க முடியாது. உணவு பொட்டலங்களோ தண்ணீரோ அவங்க போய் சாப்பிட்றது கூட கடை இருக்காது. ஏன்னா இடம் போயிடும், அவ்வளோ ஒரு நெருக்கடியான இடம் அது. இப்போ இது சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லாம் கொடுத்துருந்தா இன்னும் இது கையாள முடியாமல் போயிருக்கும். நீங்கள் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான இடம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3/4 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்னு வச்சுக்கிட்டா இதுக்கு உள்ளே வரக்கூடிய பேருந்துகள்ங்கிறதும் அங்கேயே நிறுத்தி விடப்படும். இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வேலை செய்ய வந்தவங்க போனவங்க இவங்க எல்லாம் நேற்றைக்கு அல்லல் பட்டிருக்கிறார்கள். பார்க்கவே முடியலனாலும் உங்கள் கட்சிக்காரங்க உங்கள் ரசிகர்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் எந்த கட்சியும் தன்னுடைய கட்சிக்காரர்களுடைய ஓட்டால் மட்டும் ஜெயித்து விட முடியாது. பொதுமக்களுடைய ஓட்டு தேவை. கட்சி சார்பு இல்லாமல் எந்த கட்சியிலும் நான் உறுப்பினர் கிடையாது, எனக்கு ஒரு கருத்து இருக்கும், ஓட்டு போடுறப்ப நான் பார்த்துக்கிறேன் இருக்காங்க இல்லையா, இவங்க தொல்லப்படக்கூடாதுங்கிறது தான் மிக முக்கியமானது. உங்களுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் திமுக அதிமுகலாம் யோசிச்சிங்கன்னா கட்சி தலைவர்கள் கலைஞர் பேச வராரு, அமைச்சர் ஜெயலலிதா பேச வராங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் நீங்கள் மேடையிலே பார்க்க முடியாது. கீழே ஆர்கனைஸ் பண்ணி உட்கார வைக்கிற வேலைகளில் வேலை வாங்கிக்கிட்டு போய்கிட்டு அடுத்தடுத்த தலக்கருத்தர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் எல்லாம் அங்கே இருப்பாங்க. நேற்றைக்கு விஜய் ஏர்போர்ட்லேருந்து இங்கே போகிற வரைக்கும் தாவேகாவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், அது பொதுச் செயலாளர் ஆகட்டும், அல்லது ஆதவ அர்ஜுனா, இல்லை அருண்ராஜ் ஐஆர்எஸ், எவ்வளோ பேர் இவர் இருக்கார், சிடிஆர் நிர்மல்குமார் இருக்கார், இவங்கெல்லாம் முன்னாடி ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் முன்ன போயிட்டு கூட்டத்தை போங்க அப்படிங்கிற இடத்துக்கு முன்னாடியே அங்கே நின்று யாரை செஞ்சாங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா எந்த முகத்தையுமே நேற்றைக்கு பார்க்க முடியல. அவங்க அங்கே ஸ்பாட்டில் தான் இருந்தாங்களாங்கிறதே கேள்வியாக இருக்குது. வெறும் மாவட்ட செயலாளர் பொறுப்புனா அவர் கூட்டம் நடக்கிற ஸ்பாட்டில் இருப்பாரா, இல்லை வழியிலேருந்து கூப்பிட்டு வேண்டியிருக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழும்புது இல்லையா. இவங்க பிளான் வந்து அவங்க வந்து டோல்கேட்டில் இருந்து ஏறி அங்கேருந்து வர்றது தான் பிளான். ஆனால் மொத்த க்ரௌடும் ஏர்போர்ட்டுக்கே போயிடுச்சுன்னும் போது அங்கேருந்தே இந்த சிக்கல் தொடங்குது. அப்போ முழுக்க திட்டமிடாததன் விளைவாக இது சொதப்பி இருக்கிறது. அதை தாண்டி அவருக்கு அது உணர்வுபூர்வமான கூட்டம் தான். ஏன்னா அவர் பேசும்போது கண்கள்ல இருந்து அந்த ஒரு நெகிழ்ச்சியோட இவ்வளவு கூட்டம் நமக்காக வந்திருக்குங்கிற நெகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். அவங்ககிட்ட பேச முடியாமல் மைக் சொதப்பிருச்சு அப்படிங்கிற சிக்கலாகவும் இருந்திருக்கலாம். நீங்கள் திமுக கூட்டத்தில் நம்ம திரும்ப ஏன் கோட் பண்ணுறோம்னா, கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஒழுங்குமுறை அப்படிங்கிறத இன்னைக்கு அவங்க வளர்ந்துக்கிட்டு இருந்து நீங்கள் கற்றுக்கிறது தப்பு இல்லை. ஒரு விஷயத்தை எப்படி நடத்துறதுன்னு பாஜகவிடம் இருந்தும் ஆர்கனைசேஷன் ரீதியாக அமைப்பு ரீதியாக கற்றுக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் எவ்வளவோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து விடுமியங்களை கற்றுக்க சொல்கிறோம், அப்படியே டிட்டோவா இல்லை தத்துவார்த்த ரீதியிலாங்கிறது கிடையாது. அப்போ நீங்கள் தலைவர் வருகிறார்னு மைக்கில் சொல்லிக்கிட்டு யாராவது ஒரு பேச்சாளர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, கூட்டத்தை என்கேஜ் பண்ணுவாங்க. அது ஒரு வகையில் தலைவர் வர வரைக்கும் கூட்டத்தை கட்டுப்படுத்தணும், அவங்களோட உரையாடணுங்கிறத தாண்டி மைக் செக்கப்ல இருந்து மீதி தனியாக அதுக்கு முன்னாடி முடிஞ்சிடும். ஸோ அடுத்தடுத்து ஒரு அடுத்த தலைவர்களை அறிமுகப்படுத்துறது அது ஒன்றாவும் இருக்கும். கூடுதலாக பயிற்சி இந்த பேக்கப்புக்கு செக்கப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பண்ணி வைக்கிறதும் இருக்கும். கடந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்களாகட்டும், ஜெயலலிதா அம்மையாராகட்டும், இல்லை விஜயகாந்த் அவர்களாகட்டும் ஒரு பேக்கப் மைக் இருக்கும். 2 மைக்கை வச்சுட்டு பேசுகிற மாதிரியே புகைப்படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்க முடியும். ஸோ இது இனிமேல் அடுத்த முறை அவங்க மைக் விஷயத்தை திருத்திடலாம், ஸ்பீக்கர் அந்த விஷயத்தை கூட திருத்திக்கலாம். என்ன சிக்கல்னா, எல்லா சேட்டலைட் சேனலுக்கும் ஒரே லிங்க் அவங்க கொடுக்குறது தான். கட்சியிலேருந்து மெயின் லிங்க் வாங்கி தான் ஷேர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து எடுத்தாலும் அந்த கூட்டத்துக்குள்ளே நீங்கள் ஒரு இடம் கிடச்சா மேடை இருந்ததுன்னா அங்கே போட்டு லைவ் எடுக்க முடியும் கேமராமேன்ஸால். எல்லாருக்கும் அங்கே அந்த க்ரௌடுக்குள்ளே நீங்கள் எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ சிக்கலானதுங்கிறதுனால நெருக்கடிங்கிறதுனால அவங்கக்கிட்ட அந்த சிங்கிள் லைவ் தான். ஸோ அங்கே ஆடியோ காலி ஆச்சுன்னா எல்லா சேட்டலைட் சேனலுக்கும் ஆடியோ காலி. ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய அந்த டைரக்ட் லைவ் லிங்க்குங்கிறத வாங்கி தான் இவங்க அந்த சோர்ஸ் லிங்காக எடுத்து உள்ளே போடுவாங்க. அப்போ இந்த சிக்கல் இருக்கிறது. நீங்கள் பேசிய விஷயங்களில் ஒரு பல விஷயங்களை சொல்கிறாரு. திமுக மீதான விமர்சனங்கள் இருக்குது. மணல் திருட்டு தொட்டிருக்காரு, கிட்னி திருட்டு தொட்டிருக்காரு, 2 அமைச்சர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஃபைன், அது அரசியல் ரீதியிலான விமர்சனம், அது திமுக பதில் சொல்லட்டும். இந்த ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி வரக்கூடிய அந்த 2-2.5 மணி நேரம் ஆரம்ப கட்டத்திலே, ஏன்னா ஏறத்தாழ 5 மணி நேரம் ஆகிடுச்சு, அந்த ஆரம்ப கட்டத்திலேயே முப்பெரும் விழாவுக்கான அழைப்புதழை முதலமைச்சர் கொடுக்கிறார். கொள்கை இல்லாமல் கூட்டமாக கூடி மக்களுக்கு இன்னல் கொடுக்கக்கூடியவர்கள் நாமல்லங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முதலமைச்சர் இருந்து வருது. என்னன்னா, நம்மெல்லாம் பார்க்கறதுக்கும் திமுகவும் அதிமுகவும் நேற்று நடந்த விஷயத்தை பார்க்கறதுக்குமான டிஃப்ரென்ஸ் வேறு. ஸோ இது வெளிப்படையாக பெயர் குறிப்பிட்டால் எதிரின்னு அங்கீகரித்ததாக போயிடும். அதனால் பெயரை குறிப்பிடாமல் வந்ததுங்கிறது பொலிட்டிக்கலினாலும் இதை ஒரு நாள் ஒன்று முன்னாடி காட்டியிருக்கலாம், இல்லை பின்னாடி சொல்லியிருக்கலாம். அந்த நேரத்தில் கிளம்பின பிறகு சொல்கிறதுங்கிறத அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பதற்றத்தின் வெளிப்பாடு என்பதாகவும் அது அரசியலாக படிக்கப்படும். அதை பொலிட்டிக்கலி அதுக்கப்புறம் இல்லை. இதில் ஒரு விஷயம் நான் கேட்க வேண்டியது, இன்னுமே வந்து விஜய் அவர்களுடைய தாவைக்கா முழுமையான அரசியல் கட்சியாக மாறலையா? இன்னுமே வந்து தன்னுடைய தொண்டர்களை வந்து ரசிகர்களாக தான் அவர் பாவிக்கிறார். ரசிகர்களாக அவர் பாவிப்பதனுடைய
நீட்சி தான் இதை அவர் முறைப்படுத்தாமல் இருக்காரோங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் அரசியல் மயப்படுத்துறது அப்படின்னா, கடந்த காலத்தில் கட்சி தொடங்கியவர்கள் எம்ஜிஆர் பீரியட் அது வேறு. ஏன்னா அவர் அதுக்கு முன்பாகவே எம்ஜிஆர் மன்றங்களில் இருந்தவர்கள் திமுக அந்த லெகசியில் அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். பொறுப்பாளர்களாக எம்ஜிஆர் மன்றம் கட்சி மன்றமாக மாறும்போது அவங்க ஆல்ரெடி அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்கள் தான். நீங்கள் அண்ணா காலத்தை எடுத்துக்கிட்டால் அன்றைக்கு அண்ணாவோ ஐம்பெரும் தலைவர்களோ அதுக்கு பிறகு இருந்தவர்களோ அவங்க ஊராக போய் அரசியல் வகுப்புகளை அரசியல் மயப்படுத்துவதை கல்லூரிகளுக்கு போய் உரையாடலை தலைவர்கள் நிகழ்த்தினார்கள். இப்போ யார் அரசியல் மயப்படுத்துறது நீங்கள் அடுத்த கட்ட தலைமையை வச்சுருக்கிறீங்கிற கேள்வி வருது. அப்போ அந்த இடத்துல அவங்க அதை இட்டு நிரப்பாத வரை இந்த சிக்கல் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு வகையில் பார்த்தா நீங்கள் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்னா வார நாட்களில் வராதது பரவாயில்ல என்கிற ரீதியில் நமக்கு தோன்றினாலும் இப்போ ஏன் விஜய்கிட்ட இவ்வளோ கூட்டம் நெறியுது? ரொம்ப சிம்பிள். அவர் அரசியல் கட்சி தலைவர் தான். ஆனால் சொந்த கட்சிக்காரங்களே அவரை போய் பார்க்க முடியாதுங்கிறதுனால தான் ஊருக்கு வரும்போது நம்ம போய் பார்த்துருவோன்னு கட்சிக்காரங்களும் முண்டியடிக்கக்கூடிய சூழல் இருக்குது. நீங்கள் எப்போனாலும் போக முடியுமையா? போனால் அறிவாலயத்தில் பார்த்துடலாமே. இந்த அளவுக்கு தள்ளுமுள்ள திமுக அதிமுகவில் ஏன் இல்லைன்னா, ஜெயலலிதா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் 91-96 விட்டுருங்க, அதுக்கு பிறகு உங்கள் கம்ப்ளீட் ரிசர்வ்டாக போன காலகட்டத்தை விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி அங்கே போனால் அவங்க கட்சி அலுவலகத்தில் பார்க்க முடியும். இந்த போயஸ் கார்டனுக்கு போனால் இருந்து பார்த்துட்டு வந்துடலாம், பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஆக்சஸ் இருந்தது. கலைஞர் அவர்களுக்கு நீங்கள் அறிவாலயத்துக்கு எந்த நேரம் வேணாலும் போகலாம். கலைஞர்கள்னாலும் அங்கே ரிசீவ் பண்ண ஆள் இருப்பாங்க, என்ன ஏதுன்னு கேட்டு வைப்பாங்க. இருந்து பார்க்கணுன்னா இருக்க வச்சு வந்த பிறகு பார்க்க வச்சு அந்த பேசுகிற அந்த ஆக்சஸ் இருக்கும்போது, இதை தாண்டி இங்கே வரும்போது ஊருக்கு வரும்போது போய் நிற்கிறான்னா உணர்வு ரீதியாக அவன் நிற்கிறதுங்கிறது தொண்டன். அவன் இப்படி பாஞ்சிக்கிட்டு போய் பார்த்துடணும், அப்படி அதுவே எனக்கு ஜென்ம சாவல்யம், அதுவே எனக்கு போதும், அதுவே எனக்கு ஜென்ம சாவல்யம், நான் பிறந்ததுக்கான பிறவி பலன்கிற ரேஞ்சு ஏன் நினைக்கிறேன்னா, இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்களுக்கு, உங்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு, உங்கள் அமைப்பாளர்களுக்கு, பொறுப்பாளர்களுக்கே, உங்கள் தொண்டர்களுக்கு, சாதாரண தொண்டர்களுக்கே நீங்கள் ஆக்சஸில் இல்லைங்கிறது தான் அது இன்னும் ஒரு சிக்கலாகும் அந்த இடத்துல மாறுது. இன்னும் நீண்ட தூரம் பயணிக்கணும். ஆனால் இப்போ என்ன சிக்கல்னா, இவ்வளவு விஷயங்கள் இதை குற்றம் குறையாகுங்கிறத தாண்டி திருத்தி கொள்ள வேண்டிய, கட்டாயம் திருத்தியாக வேண்டிய விஷயம்னு பேசப்படுவதை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்களா, கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறாங்களா, அதை திரும்ப திருத்தி மாற்றுவதற்கு என்ன, இதை முதல்ல இந்த ஃபீட்பேக்ஸ் போகுதானே நமக்கு தெரியாத அளவுக்கான ஒரு பபுள்குள்ள, அந்த ஒரு நீர்க்குமிழிக்கு உள்ள அவர் அந்த பிம்பத்தோடு தான் இருக்கிறாரோ, பிம்பச்சிறை அவர் அப்படி பிம்பச்சிறைக்குள் இருப்பது தான் அவருக்கான, அதாவது நீங்கள் வெளியில் வர வரைக்கும் தான் உங்களுக்கு கிரேஸ் இருக்கும்னு அவருக்கு ஆலோசனைகள் யாராவது தப்பாக சொல்லியிருக்காங்களான்னு நமக்கு தெரியல. ஒரு பெருங்கூட்டம் இப்படி அரசியல் மயப்படுத்தப்படாமல் இருப்பது அப்படிங்கிறது நீண்ட காலத்துக்கு சரியானதாக இருக்க முடியாது. இல்லை, இதனுடைய குறைகளை பார்க்காம இதில் என்னென்ன பாசிட்டிவ், எவ்வளோ கூட்டம் வந்தது, மக்கள் எப்படி இது பண்ணுறாங்க, இதை பற்றி என்ன பேசுகிறாங்க, இப்படிங்கிற விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு கடந்து போகிறாங்களோ. என்னென்னா அந்த உங்களுக்கு மாநாட்டிலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து, கழிவறை விஷயங்களாக இருந்தாலும் சரி, தண்ணீர் விஷயங்களாக இருந்தாலும் சரி, உணவு இதாக இருந்தாலும் இப்படி ஏகப்பட்ட நெகட்டிவ்கள் இருக்குது. அப்போ தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த இதுகளில் அதை சரி பண்ணணும்ல. அப்படிப்பட்ட எந்த இது முன்னேற்பாடு இல்லை. என்னென்னா இதில் நடந்த சிக்கல்கள் எல்லாமே ஊடகவெளிகளிலும் வீடியோக்களாக வருகிறது. ஒரு பெண்மணி ஒருத்தவங்க அவங்க மனம் எதும்பி சொல்கிறாங்க, நான் ஓட்டு போட மாட்டேங்க, நான் காலையிலேருந்து நின்றுக்கிட்டு இருக்கேன், 12 மணி நேரத்துக்கு மேலே இங்கே நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம், பார்த்துட்டு போக அவரால் முடியாதுன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இன்னொரு தொண்டர் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அவர் வரலனாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டார், 1 மணிக்கு கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டாராம், அப்புறம் திருப்பி அனுப்பிட்டாங்களாம், அதுக்கு அவர் என்ன பண்ணுவார், இன்னொரு முறை வருவாருங்கிறாங்க. இதெல்லாம் வெவ்வேறு உணர்வுகளுடைய வெளிப்பாடு. ஆனால் தவறுகள் நிகழ்ந்திருக்கிறதான தவறுகள் நிகழ்ந்திருக்கிறது. நீங்கள் ஊடக வெளிகளில் நான் சொல்கிறேன், எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் திட்டமிட்டே கூட எடுத்து அந்த தவறுகள் பதிவு செய்யப்பட்ட வீடியோக்களை பரப்பட்டோம். நீங்கள் அந்த தவறுகளை அக்னாலேஜ் பண்ணி அடுத்து திருத்துவதற்கான கோர்ஸ் கரெக்ஷன் நீங்கள் பண்ணலைன்னா இது வெறும் ஊடகங்கள் செய்யக்கூடிய சதி. இப்போ நேற்றைக்கு ஊடகவியலாளர்கள் அங்கே பட்டப்பாடு மிக மோசமான பாடு. NDTVயில் மூத்த ஊடகவியலாளர் ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக அவர் ஃபீல்டில் இருக்கிறவர் சாம் டேனியல்ஸ் அவர்கள், அவர் அங்கேருந்து நேரலை கொடுத்துட்டு இருக்காரு, பக்கத்தில் ஆடிக்கிட்டு அவர் தோளில் துண்டை போடுறாங்க. அவர் அதை எடுத்து திரும்ப தம்பிகிட்டே நகர்த்தி விட்டுட்டு அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, லைவ் போயிட்டுருக்கு. அவரை சுற்றி நின்றுக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு நியூஸ் தமிழனுடைய ரிப்போர்ட்டர் சீஃபாக இருக்கக்கூடியவர் அவர் அங்கே போகிறாரு, அவர் பேசவே விடலை, சுற்றி கடவுளே தளபதியே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஆரம்பித்து பாட்டை பாடிக்கிட்டு ஒரே இது பண்ணிக்கிட்டு இந்த அளவுக்கு இருக்கிறது. அப்போ ஊடகவியலாளர்கள் அங்கே வராங்க. இவரே நேற்றைக்கு ஏர்போர்ட் கிட்ட ஸ்லோ ஆகிற சமயத்தில் கேரவனை திறந்த சமயத்தில் 3 சேனல் மைக்கி நிட்டுறாங்க.
இல்லை நான் அங்கே பேச போகிறேன் பாருங்கன்னு ஏதாவது ஒரு வாரத்தை சொல்லியிருந்திருக்கலாம். அப்படியே கேரவனுடைய டோரை மூடப்படுகிறது. இப்படி நீங்கள் மீடியாவை ஹேண்டில் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட்டையும் பேசுகிறாங்க. இப்போ மீடியாக்கள் எடுத்து இப்போ ஊதி பெரிதாக்குகிறார்கள், இல்லை எதிர்கட்சியினுடைய ஐடிவிங்கள் அதை பரப்புகிறது அப்படின்னா, இந்த தவறு அடுத்த முறை நிகழாமல் இருப்பதற்கான வேலைகளை நீங்கள் சைடில் செஞ்சுட்டு இந்த குற்றச்சாட்டை வைக்கிறது சிக்கல் அரசியல் ரீதியாக நீங்கள் வைக்கிறீங்க. எல்லாரும் வைக்கக்கூடியது, எல்லாரும் எல்லா கட்சியும் எதிர்கட்சி கூட்டத்தில் சேர் காலியாகிற சமயத்தில் எடுத்து இந்த பக்கம் பேசிட்டு இருக்கிறத மேலேயும் சேரை கீழையும் போடுற வேலை இன்னைக்கு எல்லா கட்சியும் செய்யுது. யார் கூட்டமாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு கூட்டத்தை காட்டணும், நம்ம ஆட்கள் நாற்காலியை நிரப்பி விட்டுட்டு ஃபுல்லாக கூட்ட முடியலன்னா அது காலி சேஸ் இருக்கிற இடத்தையும் காலி சேஸ் இருக்கிற இடத்தை எடுத்ததற்காக கடந்த காலத்தில் மதிமுக கூட்டத்தில் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம், செய்தியாளர்கள் தாக்கப்பட்டதெல்லாம். ஸோ அது அங்கேருந்து எல்லா கட்சிகளிலுமே இருக்குது. நீங்கள் அது பாஜக இருக்கட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், திமுக, அதிமுக எல்லாருமே அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நடுவில் நீங்கள் கூட்டத்துக்கு வந்தால் அவங்க சேர் அப்படியே உட்காந்துட்டு இருக்க சேர் எடுத்துகிட்டு போயிடலான்னு ஆஃபர்லாம் கொடுத்தாங்கன்னு அதிமுகவில் செய்தியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக அது வேற, அதை எதிர்கட்சி கெட்ட நோக்கத்தோடு தான் பரப்புகிறார்கள். அந்த சம்பவம் நடந்ததா இல்லையா, இதை யார் மேலே பொறுப்பு வைக்க போகிறீங்க? அடுத்த முறை நடக்காமல் இருக்க கட்சிக்குள்ளே நீங்கள் என்ன இன்புட்ஸை கொடுக்க போகிறீங்க? அடுத்த சனிக்கிழமை உங்களால் திட்டமிட்டபடி 3 மாவட்டங்களுக்கு போக முடியுமா? அப்படி கூப்பிட்டுட்டு ஊர்வலமாக வர்றதை செய்யக்கூடாதுன்னு உங்கள் தொண்டர்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம்னா கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு நான் தலைவர் இல்லைன்னு அவர் சொல்ல வராரான்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது, இதை ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு என் தொண்டர்கள் இருப்பாங்க அப்படின்னு அவர் வாக்குமூலம் கொடுக்க வராரான்னு நமக்கு தெரியல. இல்லை, வரக்கூடிய நாட்கள் எப்படி அனுமதி கொடுப்பாங்க? இவ்வளோ கட்டுக்கடங்காத கூட்டம், போக்குவரத்து பாதிப்பு, இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கே. இது தொடர்ந்தாச்சுன்னு சொன்னால் எப்படி காவல்துறை அனுமதி கொடுக்கும்? இப்போ இதுதான் நெருக்கடியான ஒரு சூழலாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இதை காரணம் காட்டி பக்கத்து மாவட்ட காவல்துறை அனுமதி மறுக்கிறது என்று சொன்னால் திமுக பழிவாங்கும் நடவடிக்கை செய்கிறது. நேரடியாக பொலிட்டிக்கல் குற்றச்சாட்டு திமுகவை நோக்கி தான். முதலமைச்சர் ஆளுங்கட்சி ஸ்டாலின் அவர்கள் தான் காவல்துறைக்குமான அமைச்சர், அவரை நோக்கி போகும். இப்போ வேறு சில விஷயங்கள் இருக்கிறது. நான் இந்த ஊர்க்காரன், நான் திருச்சிக்காரன், நான் இந்த மாதிரி ஏறத்தாழ நான் மருத்துவமனைக்கு போகணுன்னு கிளம்பிட்டு 5 மணி நேரம் காத்திருக்க முடிஞ்சது. நான் போயிருந்தேன்னா எனக்கான ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கும். நான் பாதிக்கப்பட்டேன்னு யாராவது பொதுநல வழக்கு, எனவே இப்படி நடத்தக்கூடிய கூட்டத்தை ஊருக்குள் நடத்தாமல் ஒதுக்குப்புறமாக நடத்தணும்னு பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்படலாம். எப்படி தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்கும்போது நான் அந்த வழியாக கடந்து போகக்கூடியவங்க எங்களுக்கு போக வர அப்படிங்கிறது நெருக்கடியாக இருக்குங்கிற மாதிரி அந்த வகையில் அப்படி ஒரு குற்றச்சாட்டு போல் வச்சு ஒரு வழக்கு போடப்பட்டு அப்புறப்படுத்தணும்னு இது வாங்கப்பட்டது இல்லையா? அந்த மாதிரி யாராவது திடீர்னு பொதுநல வழக்கு அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அனுமதி கொடுத்தாலும் சிக்கல், கொடுக்கலாலும் சிக்கல்னா அவங்கள நீங்கள் எப்படி ஒருங்குபடுத்துறீங்க? ஏன்னா வெறும் போலீஸ் மட்டுமே இதை செஞ்சிட முடியாது. நீங்கள் இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறவங்களை இறங்கு தம்பினா என்ன கட்சிக்காரனை மிரட்டுறியா அப்படின்ட்டு அவங்க எகுறாங்கன்னு வைங்க. நீங்கள் காவல்துறை ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் போகிற அளவுக்கு நமக்கு இது கிடையாது. கூட்டம் வந்தாலே ஒரு பவர் வருமே, அது நம்ம தான் அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் மேலே போகும் வருங்கிறது ஒரு சில தமிழில் அதெல்லாம் ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுச்சு. இன்றைக்கி ஸ்கூல் லீவு, அதனால் நாங்கள் நேற்று நைட்டே பிளான் பண்ணி கிளம்பி வந்துட்டோன்னெலாம் தம்பிங்க பேசுகிறாங்க. சீமான் குறித்து அது தொண்டர்கள்ங்கிற வகையில் நம்ம அதை எடுத்துக்கிட்டாலும் தொண்டர்கள் இல்லை. இப்போ எனக்கு என்ன சந்தேகம், அவங்க பாதி தொண்டர்களும் பாதி ரசிகர்களும் இருக்காங்க. இப்போதான் கொஞ்சம் வராங்க. சீமான் மீது கொஞ்சம் என்ன சொல்கிறது, பொதுவில் அப்படி சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லி அவரை திட்டக்கூடிய ரசிகர்கள் நம்மளால் பார்க்க முடியுது. மீடியா சேனல்ஸ் மைக்கை பார்த்துட்டு இந்த சேனலான்னுட்டு உங்கள் சேனலில் என்ன பண்ணீங்க தெரியுமான்னு ஊடகவியலாளர்கள் மீது இது பண்ணது, இதெல்லாம் ரொம்ப அசூயையாக ஒரு நிகழ்வாக இருக்குது. அதாவது பொது வாழ்க்கைக்குள்ளே ஒரு ஃப்ரேம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்குள்ளே இது வரைக்கும் அவர்கள் வரலை. அப்படி வர்றதுங்கிறது தான் நீண்டகால தமிழ்நாட்டுக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா இவ்வளவு பெருங்கூட்டத்தை தவறாக வழிநடத்துவதோ அல்லது அரசியல் மையப்படுத்தப்படாமல் வைத்திருப்பது என்பதோ அபாயகரமானது. ஏன்னா இவங்களை நீங்கள் அணிதிரட்டி மட்டும் வச்சிட்டிங்க அப்படின்னா தவறான நோக்கம் கொண்டு அல்லது மாற்று அரசியல் எதிரிகளாக நிறுத்தக்கூடிய சித்தாந்த ரீதியிலான அரசியலில் உள்ள இருக்க இந்திய சமூக கட்டமைப்பை குலைக்கக்கூடியவர்கள் இவர்களை எடுத்துக்கொள்வதற்கு உருவாக்கி கொடுக்குற வாய்ப்பாக அது மாறிவிடக்கூடாதுங்கிறது நம்ம கவனமாக அடிக்கோட்டுட்டு பார்க்கணும். அரசின் மீதான குற்றச்சாட்டுகளை வைக்கலாம், பிரச்சனைகளை பேசலாம், அதில் எந்த சிக்கலும் இல்லை. நீங்கள் மணல் கடத்தலில் இருந்து இல்லை இதெல்லாம் ஒரு எதிர்கட்சியாக நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செஞ்சு அரசு அதில் நடவடிக்கை எடுக்க வச்சுட்டீங்க அப்படின்னா நிழல் முதல்ங்கிற இடத்துக்கே கூட நீங்கள் வந்துக்கலாம், அந்த கிரெடிட்ஸை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் போகிற போக்கில் இன்டர்வலுக்கு முன்னாடி அரசியலுக்கு வரன்னு முடிவு பண்ணி இன்டர்வல் முடிகிற சமயத்தில் சிஎம் ஆகிறதுங்கிறது
ரியாலிட்டி கிடையாது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி பர்மிஷன்ஸ் கொடுப்பது என்பது மிகப்பெரிய சிக்கலாக தான் மாறும். கூடுதல் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் அந்த கண்டிஷனில் போய் டிரான்ஸ்ஃபார்மர் மீது ஏற மாட்டோம்னெல்லாம் போட முடியாது. அது நீங்கள் அங்கே அவங்கள பண்படுத்துறதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்கிறது இருக்குது. அந்த பண்படுத்துகிற முயற்சி எடுக்க வேண்டும் என்கிற நோக்கம் உங்களுக்கு இருக்கிறதாங்கிறத நீங்கள் வரும் நாட்களில் இதை நேர்த்தியாக நடத்துவதன் மூலம், தவறுகள் அங்கங்கே இருக்கும், பிசுறு தட்டும், அதெல்லாம் விஷயம் இல்லை. அதையும் தாண்டி அதை எப்படி நீங்கள் வடிவமைக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ நீங்கள் ஏன்னா இதே பிளான் மாதிரி தான் 3 மாவட்டங்களாக நீங்கள் 14 வாரமும் போட்டிருக்கிறீங்க. மீதி இருக்கக்கூடிய 14 வாரங்களும் அதில் ஒரு வாரம் மட்டும் 4 மாவட்டம் 2 நாளாக பிரிச்சுருக்காங்க. அப்போ ஒரு மாவட்டத்தில் ஒரு இடம், இன்னொரு மாவட்டத்தில் ஒரு இடம்னா இதுவே கூட்டத்தை கூட்டுவதற்கான சிக்கலாக மாறுகிறது. இப்போ இதில் ஒரு நாள் மழை பெய்யுதுன்னு வைங்க, ஏன்னா இப்போ அக்டோபர்லேருந்து மழைக்காலம் தொடங்கும், அன்றைக்கு நீங்கள் ரத்து பண்ணி தான் ஆகணும். அப்போ அது நீங்கள் அதுக்கு பிறகு எங்கே கொண்டு போவீங்கிறது இருக்குது. அட்லீஸ்ட் அல்லது இதற்கு பின்பாக மாவட்ட வாரியாங்கிறத முடிச்சுட்டு எல்லா தொகுதிகளுக்கும் நான் வருவேங்கிறதையாவது முன்கூட்டியே அறிவிங்க. ஏன்னா ஜனவரி பிப்ரவரியிலேருந்து 234 தொகுதிக்கும் போகிறதுக்கு ஸ்கெடியூல் இருக்குங்கிறாங்க. 1-2 மிஸ் ஆனாலும் போகணும், அப்படி தான் போகணும். அப்புறம் எலெக்ஷன் நேரத்துலையும் நீங்கள் தொகுதிக்குள்ளே போக மாட்டீங்கன்னா அதுதாகவும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அட்லீஸ்ட் அதையாச்சும் அறிவிச்சா இந்த கூட்டம் கூடுவது இல்லை இதை ஒழுங்குபடுத்துறது இந்த நிலைகளுக்கு அது வரும். இல்லை என்றால் இப்படி அது ஒரு உணர்வு கொந்தளிப்பான கூட்டமாகவே இருந்துவிட்டு போய்விடுமே தவிர அறிவு வயப்பட்டு நகர்த்தப்படுவதாக இருக்காது. பார்ப்போம் அடுத்தடுத்து எப்படி இது இல்லை. அதுதான் இதில் நம்ம தெரிய வேண்டியது என்னன்னா, அவர் என்னென்ன விமர்சனங்களை வந்து கட்சிகள் மீது, ஆளுங்கட்சி மீது வைக்கிறாரு, அதை குறித்து பேசாமல் இந்த விஷயங்களை பேசுறதுக்கான ஒரு நகர்த்தல்ல வந்து இந்த பயணம் இருந்துட்டு அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு நெகட்டிவா வந்து இப்ப மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பார்க்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு இதயத்துக்கு தாவேக்கா 2 வயதான ஒரு தவழும் குழந்தை. நீங்க திமுக 75 வயதை கடந்த ஒரு கட்சி, தன்னுடைய ஆட்காலத்தில் 3/2 50 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருக்கிற கட்சி. ஒரு சின்ன கல்யாணம், காது குத்து, பெயர் சூட்டு விழாவிலிருந்து எல்லாத்துக்கும் தலைவர் போய் வச்சு அப்படி உருவாக்கி கொண்டு வந்த கட்சி அது. அதுவும் 50 ஆண்டுகளை கடந்த 52 ஆண்டான அதிமுக தன்னுடைய ஆயுட்காலத்தில் 5 மடங்கு 31 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக இதனோட 2 வயசான குழந்தைன்னும் போது அது சிக்கல்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த தொழில்நுட்ப யுகத்தில் அந்த சிக்கல்களை டேக்கன் ஃபார் கிராண்டடாக சரி பாவம்னு விட்டுற முடியாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அவங்க எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. விர்ச்சுவல் வாரியர்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் இருக்காங்களா, மற்றவங்களுக்கும் இல்லையா அப்படிங்கிற அந்த இந்த எலெக்ஷனுங்கிறது கூடுதலாக ஊடக வெளிகளிலும் ஒரு மோதல் இருக்கும். முடிவு செய்ய போகிறது உங்களுக்கு ஓட்டு பெட்டி தான், ஆனால் கூடுதலாக இதையும் நீங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கணுங்கிறதுனால தான் இவ்வளவு சிக்கல். அதாவது எடுத்தெடுப்பில் இவங்க இவ்வளோ தான், இதுக்கப்புறம் எத்தனை வருஷம்னாலும் இவங்க மாற்றிக்க மாட்டாங்க, அதெல்லாம் நம்ம இப்போ சொல்ல முடியாது. அவர்களுடைய போக்கு இதுக்கப்புறம் இப்படி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம அதை பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம். செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாள் மாநாடு. திராவிட இயக்க போர்வாள் மாமனிதர் வைகோ மற்றும் மறுமலர்ச்சி திமுகவின் இளம் தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். மதிமுகவின் கொள்கை வீரர்களை அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம்.